வானதியக்கா ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க. அது என்ன மிரட்டல்? நீங்க மோடிஜி வரும்போது கருப்பு பலூன் பறக்க விட்டாலோ அல்லது கருப்பு கொடி காட்டினாலோ தமிழ்நாட்டுல எந்த மூளைக்கு போனாலும் முதலமைச்சருக்கு நாங்க கருப்பு கொடி காட்டுவோம், நாங்களும் இதே வேலையை செய்வோம், தமிழ்நாடு அரசுக்கு செய்வோம். நீங்க செஞ்சாலும் நாங்க தான் செய்வோமே. நீங்க என்ன செய்ய போறீங்க எனக்கு புரியல. கருப்பு பலூன் காட்டினா என்ன பிரச்சனை? அது ஜனநாயக வடிவங்க. ஜனநாயகத்தினுடைய போராட்ட வடிவத்துல ஒண்ணு. கருப்பு கொடி காட்டுவது, கருப்பு பேட்ச் குத்திக்கிறது, கருப்பு துணியை கண்ணிலையோ வாயிலையோ கட்டிக்கிறது, கருப்பு பலூன் விடுறது, இதெல்லாம் அரசியல் சாசன சட்டம் நம்ம கொடுத்திருக்கிற போராட்ட உரிமை, போராட்ட வடிவங்கள். இதுக்கு என்ன சொல்றாங்க அக்கா? முதல்ல அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடணுமா முன்னாடியே. ஏன் 56 இன்ச் மோடி என்ன பெருசா எங்க தமிழ்நாட்டுக்கு பொழந்து கட்டிட்டாரு? அவர் வரும்போது நாங்க இப்படி கை கட்டி நிக்கணும்? அந்த சீனே இல்லங்கா. வானதியக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சீனே கிடையாது உங்களுக்கு எல்லாம். தமிழ்நாட்டுல முதலமைச்சரோ அல்லது திமுகவோ அல்லது இங்க இருக்கிற ஆளுங்கட்சியோ போனாங்கன்னா தமிழ்நாடு பூரா இதே வேலை நடக்குமா? திரும்ப பலூன் விடுவாங்களாம். ஏக்கா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பலூன் விட்டு சிக்கன கதை தெரியுமா? நீங்க மஞ்சள் சிவப்பு, இந்த ஆரஞ்சு சிவப்பு, பச்சை பலூன் எல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ ஒருத்தன் பலூன் விடுறேன்னு மண்டையில விட்டு மண்டை தீ பிடிச்சு போச்சுங்கக்கா. ஒரு பலூனை கூட ஒழுங்கா விட தெரியாத ஆளுங்க நீங்க. இன்னொன்னு விட்டுத்தான் பாருங்களேன். தமிழ்நாட்டுல அரசுக்கு எதிராகவோ அல்லது இங்க இருக்கிற கட்சிகளுக்கு எதிராகவோ நீங்க கருப்பு பலூன் விட்டுத்தான் பாருங்களேன். நீங்க விடுறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. சவால்லாம் விட்டீங்கன்னா அப்புறம் சவாலை சந்திக்க நாங்க ரெடி. சரிங்களா? இந்த மிரட்டலு, உருட்டலு, வைக்கிறது இதெல்லாம் இங்க வச்சுக்கிறாதீங்க. உங்க சங்கிகளோட நிறுத்திக்கங்க. அந்த சீனே உங்களுக்கு எல்லாம் இங்க கிடையாது.